பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவத்துல அநேக அடித்தள உண்மைகள் உண்டு. அது என்னன்னு தெரியுங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கேட்கக்குள்ளவே கஷ்டமா இருக்கா? உண்மையாகவே ரொம்ப 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 கடினமான உபதேசம். அநேகர் இதை கை கொள்ள முடியாம தோற்று போயிருக்கிறாங்க. ஆனா ஒருவர் இந்த உபதேசத்தின்படி வாழ்ந்து ஜெயித்திருக்கிறார். அவர் யார் தெரியுங்களா? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். தன்னிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு கல்வனுக்கு தன்னோட கூட பரதேசி வரைக்கும் கொண்டு போனார். தன்னை மறுதளித்த ஒரு சீடனை பார்த்து, என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் இல்லைங்களா? புதுசா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் வித்தியாசமா இருக்கிறார்களே, இந்த உபதேசத்தின்படி வாழலையேன்னு சொல்லி பயந்துடாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிள்ளைகளை நம்ம பேபி சிட்டிங்க்கு கொண்டு போறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி இருக்குமானா இருக்காது. அந்த பிள்ளைங்க அந்த லெவல்ல கம்பெனில போய் வேலை செய்யற அளவுக்கு மெச்சூரிட்டி வரணும்னா அவங்க ஒரு படியா தாண்டி வரணும். அநேக எக்ஸாம்ஸ் கடந்து போகணும். அப்பொழுதுதான் அவங்க அந்த ஒரு கம்பெனில போய் வேலை திறமையா செய்ய முடியும். அதே போலதான் கிறிஸ்தவர்கள் கூட எப்போ அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குழந்தைய போல. அவங்க அப்பதான் பேபி சிட்டிங்ல இருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் 10th ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்குரிய ஒரு ரேஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அநேக ஆப்ஸ்டக்கல்ஸ ஜெயித்து கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே அந்த லக்கையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதை அடைவாங்க. அப்பொழுது எல்லாரையுமே நீங்க கிறிஸ்துவா பார்க்கலாம். ஆகையினால புதுசா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பார்க்க வேண்டிய ஒரு நபர் யார் தெரியுங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவ மாற்ற நீங்க பாருங்க. அவர் வாழ்ந்தது போல, அவர் ஜெயித்தது போல உங்களையும் வாழ வைப்பார், உங்களையும் ஜெயிக்க வைப்பார். ஆகையினால இன்றைக்கு இந்த உபதேசத்தின்படி வாழவும் அதை கை கொள்ளவும் இயேசுப்பா கிட்ட கேட்கலாமா?